அமெரிக்கால ஒரு மனுஷன் இருந்தாரு. ஆனா, அவரால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஏத்துக்கொள்ளவே முடியல. இயேசு கிறிஸ்துவ பத்தின விஷயத்த. கடவுள் எப்படி மனுஷனா பூமியில வந்து பிறக்க முடியுங்கிறத அவரால நம்பவே முடியல. அன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் இரவு. ஆராதனைக்கு நான் வரல. நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு தன் குடும்பத்த சர்ச்சுக்கு அனுப்பிட்டு, இவர் மட்டும் வீட்ல இருந்தாரு. வீட்ல குளிர் காயிற இடத்துக்கு பக்கத்துல உட்காந்துட்டு புக் படிக்க ஆரம்பிப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தட் தட்ன்னு யாரோ கதவ தட்டுற சத்தம் கேட்கும். ஆனா சத்தம் தொடர்ந்து வரவே, யாருன்னு பார்க்கலான்னு போய் கதவ திறப்பார். அங்க பார்த்தா ஒரு கூட்ட சின்ன பறவைங்க வெளியில பனியில நின்னுகிட்டு இருக்கும். குளிர்ல இருந்து தப்பிக்க நினைச்சு அதுங்க இவரோட வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முற்படும். ஆனா கதவு சாத்தி இருக்கிறதால அதுங்க கதவுல இடிச்சு இடிச்சு கீழே விழும். இவருக்கு அந்த குட்டி பறவைங்களை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. இப்படியே பனியில விட்டா அதுங்க உறைஞ்சு போயிரும். ஆனா அதுங்கள வீட்டுக்குள்ளேயும் விட முடியாது. என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு. அவரோட வீட்டுக்கு சைடுல ஒரு கொட்டகை இருந்துச்சு. அந்த கொட்டகைய பான்னு சொல்லுவாங்க. அந்த பான் நல்ல வெதுவெதுப்பா இருக்கும். அந்த இடம் அந்த பறவைங்களுக்கு நல்ல சேஃபா இருக்கும்னு நினைச்சாரு. மெதுவா போய் அந்த கொட்டகையில இருந்த லைட்ஸ போட்டாரு. வெளிச்சத்த பார்த்து அந்த குட்டி பறவைங்க அந்த கொட்டகைக்குள்ள வந்துரும்ன்ட்டு நினைச்சாரு. ஆனா பறவைங்க கொட்டகைக்கு வரல. சரின்னு இவரு போய் அந்த பறவைகள கொட்டகை பக்கம் விரட்ட பார்த்தாரு. பறவைங்க போகல. சரி பறவைகள ஒன்னொன்னா புடிச்சு, நம்ம அத இந்த கொட்டகைக்குள்ள விட்டுறலான்னு முற்பட்டாரு. ஆனா பறவைங்கள அவரால புடிக்க முடியல. எல்லா பறவைங்களும் வேற வேற பக்கம் சிதறி ஓடி பறக்குதுங்க. ஆனா எதுவும் அந்த வெதுவெதுப்பான கொட்டகை பக்கம் வரவே இல்ல. ஒருவேளை தீனிய பார்த்தா இதுங்க வரலான்னு யோசிச்சு, வீட்டுக்குள்ள போய் சில பிரெட் துண்டுகள எடுத்துட்டு வந்து வாசல்ல இருந்து கொட்டகை வரைக்கும் வழி நெடுக போட்டு பறவைகள கொட்டகைக்குள்ள அனுப்ப முற்பட்டாரு. பறவைகள் அந்த பிரெட் துண்டுகள கண்டுக்கவே இல்ல. இன்னும் என்னென்னவோ ஐடியா பண்ணி பறவைகள பாதுகாப்பா அந்த கொட்டகைக்குள்ள கொண்டு போக ட்ரை பண்ணாரு. எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. பல முயற்சிகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் என்னதான் இந்த பறவைகளுக்கு நல்லது செய்யலாம்னு ட்ரை பண்ணாலும் என்னால முடியல. ஏன்னா அந்த பறவைங்க என்னை பார்த்து பயப்படுதுங்க. என்ன நம்ப மாட்டேங்குதுங்க. நான் அதுங்களுக்கு உதவி தான் செய்றேன்னு அதுங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா அதுங்கள பொறுத்த வரைக்கும் நான் அதுங்களோட இனத்த சேர்ந்தது இல்ல. நான் வேற ஒரு ஆளு. நான் ஒரு பயங்கரமான உருவமா அதுங்களுக்கு இருப்பேன். ஏன்னா அதுங்க கண்டிப்பா நம்பாதுங்க. ஒருவேளை நான் அந்த பறவைகள போல மாறி அதுங்கள்ல ஒரு ஆளா ஆகி அதுங்க கிட்ட அதுங்க பாஷையில பேசி நான் உங்கள காயப்படுத்த மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு சொன்னா அதுங்க என்ன நம்பும். நான் அதுங்க கிட்ட அன்பா பேசி அந்த பாதுகாப்பான கொட்டகைக்கான வழி அதுங்களுக்கு சொல்லலான்னு நினைப்பேன். இதுக்கு என்ன பண்ண முடியும் என்னாலன்னு யோசிச்சுட்டு இருந்த பொழுது கரெக்டா சர்ச் பெல் அடிச்சுது. அதுக்கப்புறம் யோவான் 1:14ங்கிற வசனம் சத்தமா கேட்டுச்சு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மனுஷனோட கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்தது. அந்த பனியில முட்டி போட்டு கண்ணீரோட தன் தேவனை ஸ்தோத்தரிச்சான். இது ஒரு ஃபேமஸ் கிறிஸ்மஸ் ஸ்டோரி. இப்போ தேவன் ஏன் ஒரு மனிதனா இந்த உலகத்துல பிறந்தாருன்னு அந்த மனுஷனுக்கு புரிஞ்சுது. இந்த ஸ்டோரிய இன்னைக்கு ஷேர் பண்ணாம வேற என்னைக்கு ஷேர் பண்றது? ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ்.